ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசனிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் கோடிங் அண்ட் டீகோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெசேஜ் டைரெக்டாக எல்லாரும் படித்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல், இன்டெரக்டாக ஒரு பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லைனா ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் என்கிரிப்டட் மெசேஜாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸால் மட்டும்தான் அதை கிராக் பண்ணி அந்த கோடை டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் என்கிரிப்டட் மெசேஜாக இருக்கும். டைரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக சீக்ரெட்டாக இருக்கும். அதை தான் கோடிங் அண்ட் டீகோடிங்னு சொல்லுவாங்க. ரீசனிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாபிக் வந்து சிஎஸ்ஐஆர் நெட், யூஜிசி நெட், டிஎன் செட், கேட்டுன்னு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஒரு 5 டிஃப்ரெண்ட் மாடல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் சர்டைன் கோட் செல்டன் இஸ் கோடட் நூடுல்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் இஸ் கோடட் ஃபார் வாட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னா, செல்டூன் அப்படின்னு இருக்கிற வேர்டை நூடுல்ஸ் அப்படின்னு எழுதுனாங்கன்னா, ஸ்பவுஸ் அப்படின்னு இருக்கிற வேர்டை என்னவா எழுதுவாங்க? சேலடா, இல்லை ரசமா, இல்லை சூப்பா, இல்லை சாண்ட்விச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கோடட் மெசேஜில் எப்படி இந்த கோடை டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. செல்டூன் தென் நூடுல்ஸ். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைரெக்டாக ஒரு மெசேஜை நார்மலாக பார்க்குறதுக்கும் மிரரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மிரரில் ஹரிசாண்டல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குது. ரைட் சைடு லெஃப்டாகவும் லெஃப்ட் சைடு ரைட்டாகவும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புக்கை ரைட் ஹேண்டில் வச்சுருக்கீங்கன்னா மிரரில் பார்க்க அது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு புக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, மிரரில் பார்க்கும்போது அந்த புக்கை நீங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டு லெஃப்டாகவும் லெஃப்ட் ரைட்டாகவும் தெரியும். ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் கார் கண்ணாடியிலையோ இல்லை ஒரு பைக் கிளாஸ்லேயோ பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்னு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். இங்கேயும் அதே சேம் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். NOODLES NOODLES நூடுல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட மிரர் இமேஜ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் மிரர் இமேஜ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சேம் அதே பிரின்சிபலை இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸ்பவுஸ் அப்படின்ற வேர்டை ரிவர்ஸில் அப்படியே எழுதுகிறோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு எஸ், செகண்ட் வேர்டு ஓ, தேர்ட் வேர்டு யூ, ஃபோர்த்து பி, ஃபிஃப்த்து எஸ், சூப்ஸ்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி, சூப்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இன் எ சர்டைன் கோட் சிஸ்டம் இஸ் ரிட்டன் as sysmate nearer as an error, what will be the code for fraction? அதாவது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, சிஸ்டம்ன்ற வேர்டை சிஸ்மேட்னு எழுதுகிற மாதிரி, நியரர்ன்ற வேர்டை ஏஎன்ஆர்னு எழுதுகிற மாதிரி, ஃப்ராக்ஷன் அப்படின்ற வேர்டை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க, இந்த கோடை எப்படி டீகோட் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏவா, இல்லை பியா, இல்லை சியா, இல்லை டியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு எழுதுங்க. சிஸ்டம் sysmate. Then second word nearer ANRER. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேர்டுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கோடை டீகோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த வேர்டை ரெண்டாக பிரித்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட்டும் தான். பட் அந்த வேர்டை ரெண்டாக பிரித்து மாற்றிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா SYS அப்படின்றது இங்கே SYS அப்படின்னு மாற்றிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேர்டு ரெண்டு பக்கமும் எஸ் இருக்கிறதுனால நமக்கு மாறினது வித்தியாசம் தெரியல. பட் இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், TEMனு டெம்னு இருக்கிற வேர்டு மெட்டுன்னு மாறி இருக்கு பாருங்கள். M ஃபஸ்ட்டு வந்திருக்கு, E செகண்ட், ஸோ T தேர்ட். ஸோ அந்த ஒரு வேர்டையே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு வேர்டையுமே தனித்தனியாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மிரர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் பிரின்சிபல் இங்கேயும் வருதான் பாருங்கள். ஏ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க வேர்டு ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, இ செகண்ட் வேர்டு, தென் என் தேர்டு வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 3 அதே மாதிரி பிரித்து RER
இங்கேயும் ரெண்டு பக்கமும் ஒரே வேர்டு இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறினாலும் எந்த வித்தியாசமும் இல்லாத மாதிரி நமக்கு பிக்சர் தெரியுது. இதுதான் ஒரு ட்ரிக்கான விஷயம். ஒரு ஆஃப் மட்டும் மாறி இருக்கு, இன்னொரு ஆஃப் மாறாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஆஃப்மே மாறி இருக்கு, பட் ஆனால் வேர்டு ரெண்டும் சேமாக இருந்ததுனால மாறாத மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டினை தான் கோடிங் அண்ட் டீகோடிங்கில் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஆஃப் வச்சு தான் நம்ம வேர்டு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃப்ராக்ஷன்ற வேர்டுக்கு மாற்றணும். FRACTION. இங்கே 3 லெட்டர்ஸாக பிரிச்சிருக்காங்களா, ஸோ ஆஃபாக பிரிச்சிருக்காங்க. இங்கே 8 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 4 பிரிக்கிறோம், FRACTION. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா C ஃபர்ஸ்ட் வேர்டு வரும், A செகண்ட் வேர்டு, R தேர்ட் வேர்டு, F ஃபோர்த் வேர்டு. இந்த ஒரு ஆஃபை வச்சே நம்ம ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 4 வேர்டு CARF எந்த ஆப்ஷனில் வருது பாருங்கள், CRAFனு வருது, கிடையாது. F ஸ்டார்டிங்கில் இருக்க, கிடையாது. இங்கேயும் F ஸ்டார்டிங்கில் இருக்க, கிடையாது. ஸோ ஆப்ஷன் C, CARF இஸ் த ரைட் ஆன்சர். இன்னொரு மீதி பாதி பார்க்கணுன்னே அவசியம் இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டாக இருந்தாலே செகண்ட் ஆஃப் ரைட்டு தான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் ரொம்பவே முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் குயிக்காக சால்வ் பண்ணுன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டாலே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 4 வேர்டு எதில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ குயிக்காக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. TION. ஸோ இந்த வேர்டையுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து மாற்றும் போது ஃபர்ஸ்ட் வேர்டு N, செகண்ட் வேர்டு O, தேர்டு வேர்டு I, ஃபோர்த் லெட்டர் T, NOIT. இங்கே பாருங்கள் பேலன்ஸ் NOIT. ஸோ ஆப்ஷன் C, CARF NOIT அப்படின்னு சொல்லி மாறும். ஃப்ராக்ஷன்ற வேர்டை கோடட் லாங்குவேஜில் CARF NOITன்னு சொல்லிட்டு கோடட்டில் டீகோட் பண்ணி எழுதியிருக்காங்க. சிஸ்டம் அப்படின்ற வேர்டை சிஸ்மேட்னு எழுதியிருக்க மாதிரி, நியரர் அப்படின்ற வேர்டை எய்னர்னு எழுதியிருக்க மாதிரி, ஃப்ராக்ஷன்ற வேர்டை காஃப்னாய்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C, காஃப்னாய்ட் இஸ் த ரைட் ஆன்சர். இஃப் டைமண்ட் இஸ் கால்டு கோல்டு, gold is called silver, silver is called emerald, emerald is called ruby. So which is the hardest substance? கொஸ்டின்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ டைமண்ட் அப்படின்ற ஒரு பொருளை டைமண்ட்னு சொல்லாமல் கோடட் லாங்குவேஜில் டைமண்டை கோல்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோல்டுன்ற ஒரு சப்ஸ்டன்ஸை கோல்டுன்னு சொல்லாமல் அதை சில்வர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில்வரை எமரால்டுன்னும் எமரால்டு ரூபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னென்னா, விச் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், இருக்கிறதுலே ஹார்டான சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. டைமண்ட் இருக்கிறதுலே ஹார்டானதா, இல்லை கோல்டா, இல்லை சில்வரா, இல்லை எமரால்டா, இல்லை ரூபியான்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சில்வர், தென் அதை விட ஹார்டு கோல்டு, தென் அதை விட ஹார்டு எமரால்டு, தென் அதை விட ஹார்டுன்னு பார்த்தா ரூபி, தென் எல்லாத்த விடவும் இருக்கிறதுலே ஹார்டானது பார்த்தா டைமண்ட் தான். ஸோ இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் டைமண்ட் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைமண்ட்னு போட்டக்கூடாது, அங்கே தான் இருக்கு ட்ரிக்கு. இது ஒரு கோடட் மெசேஜ்ன்றதுனால டைமண்டை கோல்டுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா டைமண்டுன்னா டைமண்டை என்னன்னு சொல்லுவாங்க, கோல்டுன்னு. ஸோ அப்போ ஆன்சர் கோல்டு, ஆப்ஷன் பி, கோல்டு இஸ் த ரைட் ஆன்சர். இதே கொஸ்டினை விச் இஸ் காஸ்ட்லியஸ்ட் ஜுவல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா, காஸ்ட்லியஸ்ட்டுன்னு பார்த்தாலும் இதே சேம் பேட்டர்ன் தான். சில்வரை விட கோல்டு காஸ்ட்லி, கோல்டை விட எமரால்டு, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி ரூபி, ஃபைனலாக டைமண்ட் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜுவல். ஸோ காஸ்ட்லியான ஜுவல்லுன்னு கேட்டாலும் அப்பயும் டைமண்ட் தான். டைமண்டை டைரெக்டாக போடாமல் கோல்டு அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் பி, கோல்டு இஸ் த ரைட் ஆன்சர்னு கோல்டை தான் ஷேட் பண்ணணும். சேம் கொஸ்டினு விச் இஸ் சீப்பஸ்ட் ஜுவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க. இதில் இருக்கிறதுலே சீப்பான ஜுவல் அப்படின்னு பார்த்தா சில்வர் தான். சில்வர் தான் கொஞ்சம் காஸ்ட்லி கம்மியானது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல கோல்டு, எமரால்டு, ரூபி, டைமண்டை விட சீப்பான ஜுவல்னு பார்த்தா சில்வர் தான். அப்போ சில்வர் டைரெக்டாக ஆன்சர் கிடையாது. சில்வர் இஸ் கால்டு எமரால்டுன்றதுனால சீப்பான ஜுவல் என்னன்னு கேட்டால் எமரால்டு தான் ஆன்சர். ஒரு பேராகிராஃப் வச்சு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணலாம். விச் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், விச் இஸ் காஸ்ட்லியஸ்ட் ஜுவல், விச் இஸ் சீப்பஸ்ட் ஜுவல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். பட் எப்படி மேக் பண்ணாலும் ஆன்சர் அண்ட் பேட்டர்ன் ஒன்று தான். நீங்கள் எது ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அது கோடட் மெசேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். டைமண்ட் ஆன்சர்னா டைமண்ட் இஸ் கால்டு கோல்டுன்றதுனால கோல்டு ஆன்சர். சில்வர் ஆன்சர்னா சில்வர் இஸ் கால்டு எமரால்டு, சில்வரை எமரால்டுன்னு கோடட் மெசேஜில் சொல்கிறாங்க, அப்போ எமரால்டு தான் ஆன்சர்.
ஒருவேளை எமரால்டு உங்களுக்கு ஆன்சராக இருந்தால் எமரால்டு இஸ் கால்டு ரூபின்றதுனால ரூபி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கு விச் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுலே டைமண்ட். டைமண்ட் இஸ் கால்டு கோல்டுன்றதுனால ஆப்ஷன் பி கோல்டு இஸ் த ரைட் ஆன்சர். In a certain code language, 3 to 4 in means all the best. 5 to 9 means best of luck. 207 do your best. Which digit means best in that language? ஒரு கோடட் மெசேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்றத 3 to 4 அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் லக்குன்றத 5 to 9னும் டூ யூர் பெஸ்ட்டு 207 அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்போ இதில் பெஸ்ட்டுன்ற வேர்டுக்கு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் என்ன நம்பர் வரும்? 2வா 3ஆ 4ஆ 5வா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் 3 to 4 best of luck 5 to 9 do your best 207. ஸோ அதுக்காக ஆல்னா 3 பெஸ்ட்னா 5 டூனா 2 அப்படிலாம் கிடையாது. ஆல் த பெஸ்ட் அப்படின்ற இந்த 3 வேர்டை 3 to 4 அப்படின்ற 3 வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற 3 வேர்டை 5 to 9 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்ன்ற வேர்டுக்கு 3ஆகவும் இருக்கலாம் 2ஆகவும் இருக்கலாம் 4ஆகவும் இருக்கலாம். டேன்ற வேர்டு 3ஆகவும் இருக்கலாம் 2ஆகவும் இருக்கலாம் 4ஆகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் அப்படின்ற வேர்டை என்ன நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 3 வேர்டுலேயுமே பெஸ்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பெஸ்ட்டு ஆல் த பெஸ்ட்டில் இருக்குது, பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் லக்லேயும் இருக்குது, பெஸ்ட்டு டூ யூர் பெஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ பெஸ்ட்டுன்ற வேர்டு 3 சென்டென்ஸ்லேயும் இருக்குது. அப்போ 3 சென்டென்ஸ்லேயும் காமனாக இருக்க நம்பர் எதுன்னு பாருங்கள். இங்கே 3 to 4, இங்கே 5 to 9, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 5ஓ 9ஓ மேலே இல்லை. அப்போ ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. கீழேயும் 2 காமனாக இருக்கா பாருங்கள். கீழேயும் 2 காமனாக இருக்குது. 07 மேலே எந்த இடத்துலையுமே இல்லை. 5 9 3 4 தான் இருக்குது. ஸோ இப்போ 3த்துலேயும் காமனாக இருக்க வேர்டு பெஸ்ட்டு, 3த்துலேயும் காமனாக இருக்க நம்பர் 2 அப்படின்னா பெஸ்ட் அப்படின்றத நம்பர் 2 அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கோடட் லாங்குவேஜில் பெஸ்ட்டுன்னா நம்பர் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 2 is the right answer. In a certain language, bike is coded YFHP, car is coded ZXO, also scooter is coded for what? ஒரு கோடட் லாங்குவேஜில் பைக்குன்ற வேர்டை YFHP அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் அப்படின்ற வேர்டை ZXO அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஸ்கூட்டர்ன்ற வேர்டை எப்படி எழுதுவாங்க கோடட் லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கோடட் லாங்குவேஜில் ஒரு வேர்டு கொடுத்து அதை வேற ஒரு வேர்டாக ஆல்ஃபபெட்ஸை மாற்றி மாற்றி ஒரு மீனிங் இல்லாத வேர்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ இப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏபிசிடிக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்டில் செக் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு லெட்டருக்காக பார்க்கணும். பிக்கு ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பியிலேருந்து ஒய் எத்தனை லெட்டர்ஸ் தாண்டி வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. பியிலேருந்து ஒய்க்கு 23rd லெட்டர். அதே மாதிரி ஐலேருந்து எஃப்க்கு பார்க்கும்போது ஐலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. தென் நெக்ஸ்ட் ஏலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். 18 19 20 21 22 23. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது நம்பர்ஸ் 20க்கு மேலே 20 22 26 வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி லார்ஜ் நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ்லையும் பார்க்கலாம், லெஃப்ட் சைட்லேருந்தும் பார்க்கலாம். இப்போ பியிலேருந்து ஒய்க்கு ரிவர்ஸில் பார்த்தா -1 -2 இங்கே 3rd லெட்டரில் இருக்குது. ஸோ -3 அப்படின்னு மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரிவர்ஸில் பார்க்கும்போது பியிலேருந்து ஒய் 3rd லெட்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஐக்கும் அதே மாதிரி ரிவர்ஸில் பாருங்கள் 1
2 3. எஃப்ன்றது -3, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்டு லெட்டர். அதே மாதிரி கேக்கும் ஹச் அதே மாதிரி ரிவர்ஸில் 3 வரணும். கேக்கு பார்த்தீங்கன்னா 1 2 ஹச் தேர்டு லெட்டர் இருக்குது, ஸோ -3. ஈக்கும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும், ஃபுல் பேட்டர்னும் ஒரே சென்டென்ஸ் ஒரே ஃபார்மேஷனில் இருக்கணும். ஈக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3, ஸோ இங்கேயும் -3. ஸோ இப்போ பைக் அப்படின்ற வேர்டுக்கு BIKEன்னு ஒவ்வொரு வேர்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தேர்டு லெட்டரை அவங்க கோடட் லாங்குவேஜில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ காருக்கும் அதே மாதிரி -3 வருதா பார்க்கணும். இப்போ சீன்ற வேர்டுக்கு முன்னாடி 1 2 3 இசட்னு இருக்குது, பார்த்தீங்கன்னா இசட் இருக்குது -3. இப்போ ஏன்ற வேர்டுக்கு பார்க்கும்போது 1 2 3 எக்ஸ்ன்ற வேர்டு -3. இப்போ ஆருக்கும் -3 தான், ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக -3. இந்த இடத்துலையும் ஃபஸ்ட் 2 -3னா தேர்டு ஃபார்மேஷனுக்கு நீங்கள் செக் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஸோ அதுவும் -3 தான், ஃபுல் பேட்டர்னும் -3ல தான் வரும். நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு போயிடணும். ஸோ இந்த ஸ்கூட்டருன்றதும் ஃபுல்லாக எல்லாமே -3 அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபுல்லாக ரெண்டும் -3ல் இருக்குது அப்படின்னா ஸ்கூட்டரும் -3ன்னு தான் அர்த்தம். எஸ்ன்ற வேர்டில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேர்டு லெட்டர், எஸ்ல இருந்து 1 2 3. பி சின்ற வேர்டில் இருந்து தேர்டு லெட்டர் 1 2 3 இசட். தென் ஓன்ற இடத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்டு லெட்டர் 1 2 3. செகண்ட் அடுத்த லெட்டரும் ஓன்றதுனால இன்னொரு எல். இப்போ டீலேருந்து 1 2 3 தேர்டு லெட்டர் கியூ. தென் ஈயோட தேர்டு லெட்டர்னு பார்த்தா 1 2 3 பி. ஃபைனலாக ஆர், ஆர்லேருந்து தேர்டு லெட்டர் லெஃப்டில் பார்த்தா 1 2 3 ஓ. ஸோ ஆன்சர் BZLLQBO. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, BZLLQBO. இப்போ இதை ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் எல்லாமே -3 வந்துருச்சா, ஸோ பைக் ஃபுல்லாகவே -3 வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் இந்த இடத்துல எஸ் அண்ட் சிக்கு மட்டும் -3 பாருங்கள். எஸ்ஸுக்கு -3, சிக்கு -3, பி அண்ட் இசட் வந்துருச்சா. பி அண்ட் இசட் ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குன்னு பாருங்கள், சியில் இருக்குது பி அண்ட் இசட். அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பைக்கை வச்சே சால்வ் பண்ணிடலாம். இது ஷார்ட்கட் ட்ரிக் 1. ஷார்ட்கட் ட்ரிக் 2ன்னு பார்த்தா இவ்வளோ தூரம் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கிற லாஸ்ட் 2 லெட்டர் பாருங்கள். இ அப்படின்ற வேர்டுக்கு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ அப்படின்ற வேர்டு பி. இங்கே லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், இந்த வேர்டில் பைக்கில் இ மாதிரி, காரில் ஆர் அப்படின்ற வேர்டுக்கு ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டரில் லாஸ்ட்டில் இஆர் இருக்குங்களா, அப்போ லாஸ்ட்டில் பிஓ. ஸோ ஆப்ஷன்ஸில் லாஸ்ட்டில் பிஓ எதில் வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் வருது. ஸோ அப்படியே நம்ம ஆன்சர் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிட முடியும். இது ஷார்ட்கட் நம்பர் 2. ஷார்ட்கட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் 2 ஓ வருது. அப்போ சேம் லெட்டர் 2 டைம் எந்த ஆப்ஷன்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் 2 எல் இருக்குது. ஸோ இதை ஷார்ட்கட்டாக வச்சும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கோடட் அண்ட் டிகோடட் மெசேஜில் ஒரு கொஸ்டினை நம்ம 2-3 டைப்பில் எப்படி வேணாலும் ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கோடட் அண்ட் டிகோடட் மெசேஜ் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஸோ ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட்னுவாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ.